என்னோடய சொந்த காசில் இது வரைக்கும் ஒரு டிக்ஷனரி கூட வாங்கினதில்லை. ஆனால் அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற அந்த புக்கை வாங்கிறதுக்காக ஃபீனிக்ஸில் இருக்க கிராஸ்வேர்டு அந்த புக் ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். அண்ட் தென் கிராஸ்வேர்டு நாட் ஓன்லி புக் ஷாப், கிராஸ்வேர்டுக்குள்ளே ஸ்டேஷ்னரி, கிஃப்ட் ஷாப், டாய்ஸ், கேம்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் புக்கு எதுக்காக நான் வாங்க வந்தேன்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று சோஷியல் மீடியா அடிக்ஷன், ரெண்டாவது நிறைய நியூ இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம புக் படிக்கிறது மூலயமா கற்றுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வாங்க வந்தேன். இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ண ஆரம்பித்தா ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதுலேருந்து சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணலாம் இந்த புக் படிக்கிறதுனால. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ ஏதோ ஒரு ஸ்டோரி புக் படிக்கிறத விட இந்த ஹேபிட்ஸ் பற்றி நம்ம படித்தோன்னா நம்மளும் நிறைய விஷயம் மாற்றிக்கலாம். அதனால தான் இந்த புக்கை வாங்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ கிராஸ்வேர்டில் அந்த எடிஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஃபீனிக்ஸில் லோவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஓம் புக் ஷாப்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போனால் இந்த புக்கு அவைலபிள் இருந்துச்சு. இதில் ரொம்பவே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அதோடைய ப்ரைஸ் தான். ஸோ 1000 rupees கிட்ட அவங்க சொன்னாங்க. ஸோ என்னோடய பட்ஜெட்டுக்கு அது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் டக்குன்னு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். மீஷோவில் ஜஸ்ட்டு 127 தான் போட்டிருந்துச்சு. ஸோ அப்படியே அங்கேயே அதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம புக்கு குவாலிட்டி மேபி முன்ன பின்ன இருக்கலாம், பட் ஓகே, அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு முக்கியம். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் மார்ட் போயிட்டு அங்கே இருக்கிற ஷாப்பில் ஃப்ரண்ட்டில் 1+1 ஆஃபர் எப்போயுமே இருக்கும் 100 rupeesக்கு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு.